அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பங்குனி கிருத்திகையும் பஞ்சமி திதியுடைய ஒரு அற்புதமான மந்திர பதிவு பார்க்க போகிறோங்க. பங்குனி மாதம் அப்படின்னாலே ஆன்மீகத்துக்கான அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் தான் தெய்வீக திருமணங்கள் நடந்தது. குறிப்பாக பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. அப்படி இந்த மாதத்தில் அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு திதியாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், கிருத்திகையும் சரி, நமக்கு பஞ்சமியும் சரி, ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் நமக்கு இது சைத்திர நவராத்திரி, அதாவது வசந்த நவராத்திரியுடைய பஞ்சமி. எப்பயுமே நவராத்திரி அப்படின்னாலே அம்பாளுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி நாளில் நம்ம சொல்லுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சோமவார கிருத்திகை நாளில் முருகனுக்கான ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு தான தர்மங்கள் பண்ணலாம். அபிஷேகத்துக்கான பொருட்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி நம்முடைய வீட்டிலே நம்ம தீப வழிபாடுகள், நிறைய பேர் வெற்றிலை தீபங்கள் ஏற்றுவீங்க. இல்லாட்டி சின்னதான மண் அகலில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான மூல மந்திரத்தை உங்களால் 108 முறை சொல்ல முடியும்னா சொல்லலாம். இல்லாட்டி இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் எந்தவித கணக்குகள் எதுவுமே இல்லாமல் கண்டினியூஸாக ஓம் சரவணபவங்கிற அந்த ஒரு மந்திரத்தை திருப்ப நம்ம சொல்லிக்கிட்டு அப்படி வழிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த கேட்கும் வரங்கள் எல்லாமே முருகனுடைய அருளாலே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நமக்கு இந்த கிருத்திகையோடு சேர்ந்து இந்த பஞ்சமி திதியானது இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது. இன்றைக்கி ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ள இந்த சக்தி வாய்ந்த வாராகியுடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு இது சைத்திர நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியில் நமக்கு இப்படி இந்த பஞ்சமி திதி ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாகவே பஞ்சமி வழிபாடுங்கிறது மாலை நேர வழிபாடு தான். அதே மாதிரி தான் நவராத்திரியும் நம்ம மாலை நேரத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். இப்போ ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, வீட்டில் இப்போ யாருமே நாங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் எப்போ ஆஃபீஸ் விட்டு வரீங்களோ கைகால் முகம் மட்டும் கழுகிட்டு நமக்கு, ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு கண்டிஷன், அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இந்த மந்திரத்தை உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் தீரணுமோ எதுவாக இருந்தாலும் பர்டிகுலராக ரீசன் எதுவுமே கிடையாது. ஒரு சிலதெல்லாம் நம்ம கடன் தீர்வதற்குன்னு சில மந்திரங்கள் சொல்லுவோம், செல்வத்துக்குன்னு சொல்லுவோம். அப்படி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நடக்கணுமோ, என்ன விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை மனசில் வாராகி நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும், ஒரு அகலில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு, இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு ஏதாச்சும் நம்ம அம்பாளுக்கு உங்ககிட்ட என்ன நிவேதனங்கள் எதுவாக வேணாலும் வைக்கலாம். பழம் வைக்கலாம், உலர்த்திராட்சிகள் வைக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதுனால கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு இல்லாட்டி கிழங்கு வேறு என்ன இருந்தாலும் சரி வேக வைக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாதுங்க. அப்படி கூட கழுகி நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு எளிமையாக வச்சுட்டு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 27 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதாங்க ஒரு 9 முறையோ 11 முறையோ நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நமக்கு நல்ல ஒரு உத்வேகம், தைரியம், தன்னம்பிக்கை, நமக்கு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவங்கள், வேறு ஏதாச்சும் ஒரு சத்துருக்களுடைய தொல்லைகள், வம்பு வழக்குகள், இந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படி தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்துக்காகவும் இந்த மந்திரத்தை நம்ம தாராளமாக உச்சரிக்கலாம். இது பஞ்சமி திதிக்காக மட்டும் கிடையாதுங்க. டெய்லி கூட பூஜையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லபடியான ஒரு திருப்பங்கள், செல்வ செழிப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் க்ளீம் உன்மத்த பைரவியே நமக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவியே நமக. இந்த மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்துலையோ இல்லை ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ளேயோ நீங்கள் மறக்காமல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த எவ்வளவு தடவை கவுண்டிங்ஸ் கூட கணக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பதிவை பார்த்த உடனே நீங்கள் இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த தகவலானது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.